நண்பர்களே, பிரபஞ்சத்தில் உள்ள சகல வஸ்துக்களையும் அனுபவிப்பதற்காக மனிதனுக்கு கண், காது, மூக்கு, நாக்கு, சருமம் ஆகிய 5 இந்திரியங்கள் இருக்கின்றன. பஞ்ச இந்திரியங்கள் என்று இவற்றை சொல்வார்கள். ரூபத்தை கிரகிப்பது கண், சப்தத்தை கிரகிப்பது காது, கந்தத்தை அதாவது மணத்தை கிரகிப்பது மூக்கு, ரசத்தை அதாவது சுவையை கிரகிப்பது நாக்கு, ஸ்பரிசத்தை கிரகிப்பது சருமம். இந்த 5 புலன்களும் புதிதாக ஒன்றை உண்டாக்கவில்லை. வெளியே உண்டாக்கி இருக்கிற சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்களை இவை உணர்கின்றன. ரேடியோ செட் மின்சார சப்த அலைகளை பிடிப்பது போல் இவை எப்படியோ வெளியில் இருப்பவற்றை அறிந்து பிடித்து கொண்டு மூளைக்கு அனுப்பி வைக்கின்றன. காரியம் செய்து ஒன்றை புதிதாக படைக்காமல் வெறுமே கிரகித்து நமக்கு அறிவிப்பதால் இந்த புலன்களுக்கு ஞானேந்திரியங்கள் என்று பெயர். கை கால் போல காரியம் செய்கின்ற புலன்களுக்கு கர்மேந்திரியங்கள் என்று பெயர். நாக்கு ஞானேந்திரியமாக இருந்து ரசத்தை உணர்வதோடு பேச்சு என்ற காரியத்தால் புதிதாக சப்தத்தை படைக்கவும் செய்வதால் கர்மேந்திரியமாகவும் இருக்கிறது. ஞானேந்திரியங்களான 5 புலன்களுக்கும் ஆசிரியமாக இருப்பனவே பஞ்சபூதங்கள் என்கிற ஆகாயம், காற்று, தீ, நீர், மண் ஆகிய பிரபஞ்ச சக்திகள். சப்தம் மட்டுமே ஆகாசத்தில் உண்டு. ஓம்கார நாதமாகிய பிரணவம் ஆகாயத்தில் நிரம்பி இருக்கிறது. 5 புலன்களே நமக்கு வாழ்வின் சகல ஆனந்தத்தையும் சாத்தியமாக்குகின்றன. நல்ல சாப்பாடு, ரம்யமான சங்கீதம், சுகந்தம், குளிர்ந்த தென்றல், பூரண சந்திரனின் காட்சி இவையெல்லாமே நமக்கு 5 புலன்களாலேயே அனுபவத்திற்கு வருகின்றன. மனிதனுக்கு இந்த 5 புலன்களை தந்து இவற்றுக்கு ஆகாரமாக வெளியே 5 பூதங்களிலிருந்து தோன்றும் சுவை, மனம் முதலிய அழகுகளையும் வைத்திருப்பவர் சுவாமி. அவரது கிருபையால் தான் சகல இன்பங்களும் கிடைக்கின்றன. நம்மால் ஒரு மணி அரிசி கூட சிருஷ்டிக்க முடியாது. சுவாமியே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து அதன் அழகுகளை நாம் அனுபவிப்பதற்காக நமக்கு அதாவது பஞ்ச இந்திரியங்களையும் சிருஷ்டித்து தந்திருக்கிறார். ஆனபடியால் நமது புலன்களால் அனுபவிக்கும் இன்பங்களை சுவாமியின் நினைவோடு அனுபவிப்பதே நமது கடமையும் தர்மமும் ஆகும். அவருக்கு இந்த இன்பங்களை முதலில் சமர்ப்பித்து அவரது பிரசாதமாகவே இவற்றை நாம் ஏற்க வேண்டும். இத்தகைய புலன் இன்பங்களில் மிக முக்கியமானது ஸ்ரீ பகவானின் உரைகளை கேட்பது, படிப்பது என்பதாகும். ஸ்ரீ பகவானே அருளிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஸ்லோகங்களை அவற்றின் பொருள் உணர்ந்து படித்து அறிந்தாலே நமக்குள் ஒருவித சிலிர்ப்பும் பக்தியும் உண்டாகும். நண்பர்களே, இத்தகைய உன்னதமான ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஸ்லோகங்களை நம் பக்தி சிந்தனா சேனலில் பல வீடியோக்களின் மூலமாக பகிர்ந்தளிக்கிறோம் என்பதை அறிவீர்கள். நாம் இதுவரை ஸ்ரீமத் பகவத்கீதையில் சாப்டர் 1 அர்ஜுன விஷாத யோகம், சாப்டர் 2 சாங்கிய யோகம், சாப்டர் 3 கர்ம யோகம், சாப்டர் 4 ஞான கர்ம சந்நியாச யோகம் ஆகிய 4 யோகங்களில் உள்ள ஸ்லோகங்களையும் அதன் பொருளையும் அறிந்து மகிழ்ந்தோம். நாம் இன்றைய வீடியோவில் சாப்டர் 5 சந்நியாச யோகம் என்ற தலைப்பில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ண பகவான் எத்தகைய அறிவுரைகளை மக்களுக்கு வழங்குகிறார் என்பதை நமது வீடியோ எண் 144 மூலம் காண்போம் வாரீர். சந்நியாச யோகம், யோகமும் துறவும். ஸ்லோகம் எண் 5.1. அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்சரேய ஏதையோரேகம் தன்மே ப்ரூஹி சுனிசிதம். உடனே அர்ஜுனன் ஸ்ரீ பகவானை நோக்கி, கிருஷ்ணா, கர்மத்தை துறக்கவும் பின்பு அதை கையாளவும் சொல்கின்றீர். இந்த 2 சிறந்தது எது என்று நிச்சயமாக தெரிவதை எனக்கு கூறும் என்றான். Karma Yoga itself is Karma Sannyasa, explained in Sloka numbers 5.1 to 5.13. Sri Arjuna speaks, Hey Krishna, first you asked me to leave from karma and then you are asking me to do all karmas. So I don't understand as to which one is the best out of these two. So advise me which one is considered the best one. In chapter 4, sloka numbers 4.18, 4.19, 4.21, 4.22, 4.24, 4.33, 4.37 and 4.41, Sri Bhagavan explained the importance of karma sannyasa. But in the last sloka of the same chapter, Sri Bhagavan advises to practice karma yoga. So a man can't handle both these contradictory actions at the same time. Hence, this doubt has arisen in the mind of Sri Arjuna. Slogam எண் 5.2. ஸ்ரீ பகவான் உவாச்ச சந்நியாசக கர்மயோகஸ்ய நிகிஸ்ரேயசகராவு பௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதற்கு பதில் சொல்லத் தொடங்கி, கர்மத்தை விடுதலும் கர்மத்தை கைக்கொள்ளுதலும் ஆகிய 2 சிறப்பை தரும். என்றாலும் கர்மத்தை விடுதலை காட்டிலும் கர்மத்தை கைக்கொள்ளுதல் மேலானது.
Sri Bhagavan speaks, Karma Sannyasa, Karma Yoga, both will give greatness. But Karma Yoga is still more greater than Karma Sannyasa. Shreyas or greatness means Mukti. Mukti, one of the best which can be attainable by a Jivan, is achieved only through Karma Sannyasa. It can also be attained through Karma Yoga. We can go to Badrikashrama in Himachal Pradesh either through aeroplane or through walk. We can reach the Kshetra by both the above ways. But the physical exercise, people's friendship and other nature's jnana for those who take up walking can't be available for those who go by aeroplane. Reaching the Kshetra by walk is Karma Yoga. It molds the Jivan in many ways. So it is better for those who took Deha to do Karma Yoga. Sannyasa Yoga gives Jnana and Shanti. But a question may arise, how Karma Yoga gives Jnana and Shanti? For this question, answer comes in the next sloka. श्लोकम् एण् 5.3 श्रीभगवानुवाच ज्ञेयः स नित्यसन्न्यासी यो न द्वेष्टि न काङ्क्षति निर्द्वन्द्वो हि महाबाहो சுகம் பந்தாத் பிரமுச்சியத்தே. பெருந்தோளுடையவனே, விருப்பும் வெறுப்பும் அற்றவன் நித்திய துறவி எனப்படுகிறான். ஏனென்றால் இருமைகள் அற்றவன் எளிதில் பந்தத்திலிருந்து விடுபடுகிறான். Sri Bhagavan speaks, Hey Mahabaho, one who is high-shouldered, one who is not having any likes and dislikes is called Nitya Sannyasi, because one who is Nidvantvo, that is without having involvement in both happiness and sorrows, is easily getting relieved from the karma bandha. Karma is not making a man to get tied into it. When one who doesn't like for working hard or likes to become lazy, then he is the one who is tied in both happiness and sorrows. A man who is not having any likes and dislikes while doing many works is not getting any vriddhi in his chinta. So he is deemed to have not done any karma though doing it. To this extent he is Nitya Sannyasi only. It may not be necessary to show outwardly that he has taken sannyasa ashram. So mind is the one which leads a man to bandha or moksha. Slokam 5.4 Sri Bhagavan Uvacha Sankhya Yoga Pradak Balaga Pravadanti Na Panditaha Egamapyastitaka Samyakubayo Vintate Balam. அறியாதவர்கள் சாங்கியமும் யோகமும் வெவ்வேறானவை என்று கூறுகிறார்கள். பண்டிதர்களோ அவ்வாறு பேச மாட்டார்கள். இவற்றுள் ஒன்றை உறுதியோடு கைக்கொள்பவன் இரண்டின் பலன்களையும் பெறுகிறான். Sri Bhagavan Uvacha Sri Bhagavan speaks, Balaha, that is people who do not know Shastra Vishayas like children, says Sankhya and Yoga are different from each other. But Panditas, that is one who learns properly from Vedas and Upanishads, are not speaking like this. So one who makes Anushtana, that is practicing any one of the above two, gets the benefit from both the above ways. Here, Karma Sannyasa is called Sankhya. Those who are not aware of the inner meaning of Shastras are considered as Avivekis, that is Ajnanis, and are treated as Balas, that is children. But a question may arise as to by way of Anushtana of any one of the above two, how could we get the benefits of both the above ways? For this an answer comes in the next sloka. Slokam 5.5 Sri Bhagavan Uvacha Yat Sankhyehi Prapyate Sthanam Tatyo Kairabikamyate Egam Sankyam Cha Yogam Cha Yah Pasyati Sa Pasyati. சாங்கியர் பெரும் பேற்றை யோகியரும் பெறுகிறார்கள். சாங்கியத்தையும் யோகத்தையும் ஒன்றாக காண்கிறவன் உண்மை காண்கிறான். Sri Bhagavan speaks, Yogaihi apihi, that is yogiyar, those who do karma yoga can also get the same sthana, that is position as Sankhyas, that is Sankhya, those who do karma sannyasa, getting by way of Sankhya. So one who takes Sankhya and yoga as one and the same is really seeing the truth in it. One by using the knowledge, thinks of nature's nature is called Sankhya. This is the one which is called Jnana Marga also. While analyzing this, it will be known that the reason for all sorrows is the affection towards Prakriti. Keeping away from Prakriti is Mukti. Then yoga is keeping relations with Prakriti through karma. For one who is not keeping any affection on his karma, Prakriti helps him like mother. It increases skill, wisdom and happiness. Not getting tied in Prakriti itself is the way for seeing the truth. So higher position of Mukti comes to a yogi. This way Sankhya and Yoga are becoming one and the same. One who knows this tattva is a man who knows the truth. Out of these two margas, which one is generally useful to sadhakas? Next sloka explains this. Slokam 5.6 Sri Bhagavan Uvacha Sannyasastu Mahabhago Dukkam Aptuma Yogataga Yoga Yukto Mukhar
பிரஹ்ம நசிரேனாதி கச்சதி. தோல்வலிமுடையவனே, கர்மத்தை செய்யாது கர்மத்தை விடுவதும் எளிதில்லை. கர்மயோகம் செய்யும் முனிவனோ சீக்கிரத்தில் பிரம்மத்தை அடைகிறான். Sri Bhagavan speaks, Hey high-shouldered, without doing karma yoga it is not easier to get karma sannyasa. A muni who is doing karma yoga is attaining Brahman very easily. A raw fruit which is taken properly after getting strength and nutrients becomes a fruit and falling down from the tree on its own. As such, a yogi doing karma yoga properly is getting anubhava, that is all maturity, and due to such maturity of jnana becomes a brahmanishta. So all people should take up karma yoga. How this karma yoga molds the sadhaka, Sri Bhagavan clarifies this in the next sloka. Slokam எண் 5.7. Sri Bhagavan uvacha yoga yukto visuddhatma vijitatma jitendriyaga sarvabhutatma bhutatma kurvanna bina lipyate. கர்மத்தை கடைப்பிடிப்பவன், தூய மனத்தை உடையவன், உடலை வென்றவன், இந்திரியங்களை அடக்கியவன், எல்லா உயிர்களின் ஆத்மாவையும் தனது ஆத்மாவாக காண்பவன், கர்மம் செய்தாலும் பந்தப்படுவதில்லை. Sri Bhagavan speaks, Karma Yoga Nishta, Vishuddhatma, that is one who has clear mind, Vijitatma, that is one who wins his body, Jitendriyaga, that is one who wins Indriyas, Sarva Bhutatma, Bhutatma, that is one who sees his Atma in all living beings, are all not tied up in karma bandhas, though they are doing karma. All jivans who are involved in karma are getting tied up in such karmas and getting lowered in their position to the extent of their involvement. But karma yoga is getting relieved from his karma to the extent the karma is done by him. As he is doing karma as nishkamiya, his mind gets cleared. When asas are not there, his body and indriyas come under his control. For yogis, all nirasas become jnana. For all jivans, only Sri Bhagavan is antaryami, and this matured feeling is the use of jnana. As such, karma yoga removes karma bandha, and so it becomes karma sannyasa. Sri Ramakrishna Paramahamsa Supadesha. One thinks that he is the karta for everything until he gets all wealth. A feeling of it is done by me will stay in one's mind, and this will only cause creation of maya of samsara. When one gets pure sattva guna, he will see Sri Isvara. He is the pure muktan. He will cross the maya of ocean of samsara. One who has a feeling of Sri Isvara is the karta, though with sharira is a real muktan. The signs of relief from the karma bandhas are explained in the next sloka. ஸ்லோகம் எண் 5.8 and 5.9. ஸ்ரீ பகவான் உவாச்ச நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வலித் பஞ்யத் ஸ்ருண்வன் லிப் ஸ்பிருச்சன் ஜிக்ரன் அச்சன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் இர பிரலபன் விஸ்ருஜன் கிருஹணன் நிமிஷங் நிமிஷன் நபி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இது தாரையன். தத்துவம் தெரிந்த யோகி பார்த்தாலும் கேட்டாலும் தீண்டினாலும் முகர்ந்தாலும் அருந்தினாலும் நடந்தாலும் தூங்கினாலும் சுவாசித்தாலும் பேசினாலும் பழித்தாலும் பிழைத்தாலும் கண்விழித்தாலும் கண்மூடினாலும் பொறிகள் புலன்களில் போகின்றன என்று நிச்சயித்து கொண்டு நான் ஒன்றையும் செய்யவில்லை என்று எண்ணுவான். Sri Bhagavan speaks, A yogi who knows tattvas while seeing, hearing, touching, smelling, drinking, walking, sleeping, breathing, speaking, clearing, taking, opening the eyes, closing the eyes, etc. In all these actions strongly feels that I am not doing anything. Actions pertaining to life are all done in Sharira. For one who knows the truth that there is no action for Atma will not think that I am the Karta. One who is travelling in cart is not really going by his walking. When he takes cart's actions as his own, he says that I am going. One who speaks in dream is not the karta for what he speaks. When one has taken food in deep thinking of something, he doesn't know what food is taken by him. As such, one who is involved in Atma Sarupa does not feel the actions of Jnanendriyas, Karmendriyas, Pranan, etc. as his own actions. Sri Ramakrishna Paramahamsa Supadesha. I am only the doer. Sri Isvara is the karta. For one who knows this anubhuti, how is his life? When his word has become golden one, it can't be used for cutting something though in the same rupa. As such, one who has a feeling that all are done by Sri Isvara continue to perform all krityam, that is works. But even little amount of ahankara is not there. He is not doing things of evil to anybody. Then what is the relationship between such a yogi and karma? Answer comes in the next sloka. Slokam எண் 5.10. பிரஹ்மணயாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யக
லிப்யத்தேன ச பாபேன பத்மபத்திரம் விவாம்பசா. பிரம்மத்தை அடைந்து பற்றை நீக்கி கர்மங்களை செய்கிறவன் நீரில் தாமரை இலை போல் பாவத்தில் கட்டுப்படுவதில்லை. ஸ்ரீ பகவான் ஸ்பீக்ஸ். One who depends on Brahman without having any worldly attachment and do his karmas is not getting involved and keeping bandha in any papas like lotus leaves in water. Lotus formed in water and grown in water stands permanently in water. It can't survive without water, even though if it continues to stay in water permanently. Lotus leaves are not wetted in water, and water drops in the lotus leaves stands without attachment to leaves. As such, man takes birth in karma, grows in karma and stands always in karma. But yogi who by his great nature depending on Brahman is not tied up in karma. How the karma is useful for a yogi? Answer comes in the next sloka. நண்பர்களே, இந்த 5வது அத்தியாயமான சந்நியாச யோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேற்கூறிய 10 ஸ்லோகங்களில் எத்தகைய அற்புதமான அறிவுரைகளை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை ஆழ்ந்த அதிலேயே மூழ்கி திளைக்கும் போது தான் நம்மால் உணர முடியும். மனிதனானவன் எவற்றையெல்லாம் அடக்கி பகவானை நினைத்து அவனுடைய பாத கமலங்களை சரணடைய வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். நாமும் அவரின் அறிவுரைகளை ஊன்றி கவனித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை அடைய முயற்சி செய்வோமாக. நன்றி.